என் தங்கமே, இன்று உன் கருப்பன் வெற்றி களிப்பில் வந்திருக்கின்றேன். அப்பனின் வெற்றி களிப்பிற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த இந்த 3 பேரினுடைய சூழ்ச்சியை முறியடித்து விட்டு வந்திருக்கின்றேன். இது உன் அப்பனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அல்லவா? என் குழந்தைகளின் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இந்த 3 பேரினுடைய சூழ்ச்சியும் முறியடிக்கப்பட்டது எப்படி என்றும், இந்த 3 பேர் யார் என்றும் இன்று உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் அவர்கள் அழிக்க முயற்சி செய்தார்கள். இவர்களின் சூழ்ச்சி எத்தனை பெரியது, எதனால் இதனை இவர்கள் செய்தார்கள் என்று நான் சொல்லும் பொழுதே இவர்களை நீ அடையாளம் கண்டுகொள்வாய். இந்த கருப்பண்ண சாமி உன் இல்லத்தின் வாசலுக்கு எந்நாளும் காவல் நின்று கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, நீ எங்கு சென்றாலும் வந்தாலும் இந்த கருப்பன் தான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சூழ்ந்து சில சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருப்பதை உன் அப்பன் சில காலமாகவே கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். இது எந்த எல்லை வரை செல்லும் என்றும் உன் அப்பன் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீ நினைக்கலாம், அப்பா, எனக்கு சோதனைகள் நடப்பதை நீ வேடிக்கை பார்த்தாயா என்று. இல்லை இல்லை, உன் அப்பன் பார்த்தது வேடிக்கை அல்ல. இவர்கள் எந்த அளவிற்கு செல்கிறார்கள் என்பதனை சோதித்து பார்த்து கொண்டிருந்தேன். அவர்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று உன் அப்பனுக்கு தெரியும். எந்த நேரத்திலும் உனக்கு கஷ்டங்களை மட்டும் நான் வரவிட்டு விட மாட்டேன். அதிலும் இது போன்ற சூழ்ச்சிகளை வெற்றி பெற நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். என் பிள்ளை, இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்தை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். இந்த சூழ்ச்சி இந்த அப்பனால் முறியடிக்கப்பட்ட பொழுது இந்த அப்பன் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. நான் உன்னை பயமுறுத்த வரவில்லை. என்னுடைய சந்தோஷத்தை உன்னோடு பகிர்ந்து கொண்டு உன்னையும் சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சில காலமாகவே சுற்றி இருக்கின்ற உறவுகளோடு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உறவுகள் எல்லாம் அவ்வளவு நல்லவர்கள் கிடையாது. மனதிற்குள் எப்பொழுதுமே சூனிய புத்தி கொண்டவர்கள். அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிப்பது, கெடுப்பது என்று எப்பொழுதும் தீய வார்த்தைகளை மட்டுமே பேசிக்கொண்டிருப்பவர்கள். ஒரு நாளுமே அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கண்டு மனமகிழ்ச்சி அடைந்தவர்கள் கிடையாது. எந்த நேரத்திலும் அடுத்தவர்களின் கஷ்டங்களை கண்டு மட்டுமே சந்தோஷம் அடைந்தவர்கள். இவர்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய நினைத்த சூழ்ச்சி. இவரோடு உடனிருந்த அந்த 3 பேர் யார் என்று அப்பன் உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, இந்த 3 பேரும் உடன் பிறந்தவர்கள். இதில் 2 பேர் பெண்கள், ஒருவர் ஆண். இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்றார்கள். அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா? இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரும் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது. அதாவது அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை விட இந்த குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் யாரும் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது. அவர்களின் வாழ்க்கையில் நல்லதொரு அமைப்பு கிடைத்துவிடக்கூடாது. நல்ல படிப்பு கிடைத்துவிடக்கூடாது. அவர்களை விட இவர்கள் உயர் இடத்திற்கு சென்றுவிடக்கூடாது. இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடந்தாலும் நல்லபடியான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது. ஆனால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மட்டும் நல்லபடியாக இருக்க வேண்டும். இதுதான் இவர்களினுடைய ஒரே எண்ணமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, இவர்களினுடைய இந்த கூட்டு சதியை உன்னால் தலைகீழ் நின்றாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் இவர்கள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உன்னிடத்தில் இனிக்க இனிக்க பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள்.
என்ன நடந்தாலும் அதற்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லதைப் போல உன்னிடத்தில் நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட இந்த சூழ்ச்சிக்காரர்கள் இப்பொழுது செய்த விஷயம் என்ன தெரியுமா? 3 பேரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஏதேனும் கெடுதல் நடக்க வேண்டும். நாம் ஏதேனும் செய்வினைகள் செய்கின்றவர்களை பார்த்து இவர்களுக்கு செய்வினைகளை செய்துவிட்டால் இவர்கள் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் அழிந்து விடுவார்கள். அந்த கவலையிலேயே இவர்கள் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து செய்ய மாட்டார்கள், பின்னோக்கி சென்று விடுவார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். என் பிள்ளையே, இதையெல்லாம் கண்டு கொண்டிருந்த இந்த கருப்பன் அவர்களுக்கு கொடுத்த பேரடி என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கிய முன்னேற்றத்தை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பின்னேற்றத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். அவர்கள் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள், நீ முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய். உனக்கு இப்பொழுது வேண்டுமானால் இது புரியாமல் இருக்கலாம், ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு ஏற்பட போகின்ற திருமண வாழ்க்கை அல்லது இப்பொழுது அமைந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை இனி வருங்காலத்தில் உனக்கு கொடுக்கும் என் பிள்ளையே. ஆனால் அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சுற்றி இருப்பவர்களை பற்றி கலங்காதே. வாழ்க்கை உன்னோடு வாழ்கின்றவர்களை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும். அவர்களை நல்லவர்களாக உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கின்றேன். இந்த கருப்பன் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை உடனடியாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எனக்கு தெரியுமல்லவா, நான் என்னென்ன மாற்றங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்றேன், என்னென்ன விஷயங்களை உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன் என்று. என் பிள்ளையே, இவர்கள் சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டது. இவர்கள் நினைத்தது எல்லாம் அவர்களுக்கே திரும்பி சென்று விட்டது. என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த குடும்பத்தில் நடத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்தந்த விஷயங்கள் எல்லாமே அவர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கின்றது. சில உயிர்களும் அவர்கள் குடும்பத்தில் பறிபோய்விட்டது. ஆனால் என் தங்கமே, உனக்கு அது அப்பொழுது தெரியாதல்லவா? ஆனால் இப்பொழுது சற்று சிந்தித்து பார், உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதனால் இவர்கள் குடும்பத்தில் இது போன்ற ஒரு துக்க நிகழ்வு நடந்தது என்று. என் பிள்ளையே, எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு ஒரு பாவத்தை செய்தால் அது நமக்கு வரும் என்பது எல்லோருக்கும் புரிந்திருக்க வேண்டிய விஷயம். அவ்வளவு எளிதாகவெல்லாம் யாரும் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்துவிட முடியாது. அப்படி ஒருவர் நினைத்த கெடுதலை இன்னொருவர் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்றால் இந்த தெய்வம் எல்லாம் எதற்கு இருக்கின்றது? இந்த கருப்பன் எதற்காக உனக்கு காவலுக்கு நிற்கின்றேன்? சற்று சிந்தித்து பார். உனக்குள் இருக்கின்ற பயம் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். எந்த செய்வினைகளும் எந்த சூழ்ச்சிகளும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் நினைத்துவிட முடியாது. என்ன நினைத்தாலும் எதை நடத்த முயற்சி செய்தாலும் இந்த கருப்பன் அதனை தடுத்து நிறுத்தி உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதனை உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, எந்த ஒரு கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வருகின்றாயோ அது இந்த கருப்பனினுடைய உறுதுணையோடு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். எந்த நேரத்திலும் உனக்கு மற்றவர்களால் கெடுதல் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அப்பனின் அன்பு என்றும் உன்னோடு இருக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு இனிமேல் நீ கலங்காமல் இரு. நான் அல்லவா உனக்கு பாதுகாப்பினை கொடுத்து உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்டு உனக்கு உறுதுணையாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் தந்து கொண்டிருக்கின்றேன். கஷ்டப்படாதே, துக்கப்படாதே. நிச்சயமாக யாராலும் உனக்கு எந்த கெடுதலையும் செய்துவிட முடியாது. நான் உன்னோடு இருக்கும் வரை அதை நடத்திவிட ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன்.
அப்பன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு நாட்களையும் நல்லபடியாக தொடங்கி நல்ல இரவோடு நீ முடி. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போவது உறுதி. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.